வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கம்மஞ்சோறு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு கம்பு போட்டுக்கலாம். நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நீங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கையை உள்ள விட்டு நல்லா கசக்கி கழுவி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு தண்ணியில வெளியில போகும். நல்லா நொறுக கசக்கி கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை வடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2ல இருந்து ஒரு 3 டைம் இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவியாச்சு. இப்ப இத நம்ம வேற பாத்திரத்துல வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே வச்சிட்டீங்கன்னா நல்லா தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். கம்புல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மாதிரி ரவையாட்ட நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா மாவாட்ட அரைச்சிட வேணாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊத்த போறேன். நம்ம 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்ப நம்ம 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கனால 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். இப்போ இதை நல்லா தண்ணி அடுப்புல வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை நம்ம அடுப்புல வைக்க போறோமோ அதே பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்திடலாம். இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே சுடு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிரும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி லைட்டா கரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ரொம்ப தண்ணி ஊத்தி கரைக்கணும்னு தேவையில்லை. லைட்டா தண்ணி ஊத்தி இது மாதிரி கரைச்சா போதும். இப்ப நம்ம கரைச்சதை அடுப்புல ஏத்தியாச்சு. இது கூட நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை ஊத்திடலாம். நீங்க கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியா வேணுங்கிறப்ப நம்ம ஊத்தி கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம பச்சை தண்ணி ஊத்தி கிளறி வச்சிருக்கோம். அதனால இந்த சுடு தண்ணியில ஒரு 1.5 டம்ளர் நிறுத்தி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி ஏன்னா கிளறி விடாம விட்டீங்க அப்படின்னா அடியில பிடிச்சிக்கும். கை விடாம நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த 10 நிமிஷமும். நான் மண் சட்டியில வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட வச்சுக்கலாம். இது அப்படியே பாருங்க, கிளற கிளற நல்லா கெட்டியாயிட்டே வருது. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கெட்டியானோன்னு நம்ம சிம்ல வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இது அப்பப்ப மட்டும் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் விட்டு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இதுவே கரெக்டா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஊத்த தண்ணி தேவைப்படலை. நீங்க அப்படி உங்களுக்கு இன்னும் வேகல அப்படின்னா நீங்க அந்த தண்ணி ஊத்தி இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். ஆனா பாருங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி கூட நம்மளுக்கு கொதிக்கிற மாதிரியே காமிக்குது. மண்பானைனால இன்னும் அதோட எஃபெக்ட் இருக்கு. சரி, இதை நம்ம மூடி வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம்.
இது மாதிரி கையில ஒரு உருண்டையா பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்ப தேவையோ அந்த ஒவ்வொரு உருண்டையா போட்டு தயிர்ல கரைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வெய்ய காலத்துக்கு இது சூப்பரான ஒரு டிஷ். நம்ம சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நம்ம ஆஃப்டர்நூனுக்குள்ள இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி உருண்டை பிடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு நாள் வச்சிருந்து கூட சாப்பிடலாம். அவ்வளவுதான், நம்ம கம்மஞ்சோறு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.